சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்வம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். தன்யவாதம். நீங்களே ஆரம்பிச்சிருங்கோ. தசகம் 21. அஸ்து மாதா. மத்யோத்பவே புவ இலாவிருத நாம்னி வர்ஷே கௌரி பிரதான வனிதா ஜனமாத்ர பாஜி சர்வேண மந்திர நுதிபிஹி சமுபாஸ்யமானம் சங்கர்ஷணாத்மக மதீஸ்வர சம்ஸ்ரயே த்வாம். தன்யவாதம். நெக்ஸ்ட் महालक्ष्मी. भद्राश्व नामक इलावृत पूर्ववर्षे भद्राश्व वो ऋषि परिणूयमानं कल्पान्तगूढ निगमोद मोदरन प्रवीणं ध्यायामि देव हयशीर्षतनुं भवन्तं. नित्य मैडम. ध्यायामि दक्षिणगते हरिवर्षवर्षे प्रह्लादमुख्यपुरुषैः परिसेव्यमाणम् उत्तुङ्गशान्तधवलाकृतिमेकशुद्ध ज्ञानप्रदं नरहरिं भगवन् भवन्तम्. पद्मावती मैडम. पद्मावती मैडम இருக்கேலா? பார்வதி ஹரிஹரன் மேடம் கேக்குறதா? கேக்குறது, இப்பதான் கேக்குறது. वर्षे प्रतीशि ललितात्मनि केतुमाले लीला विशेष ललित स्मित सोपनांगं लक्ष्म्या प्रजापति सुदैत्य निवेश्यमानं तस्या प्रियाय धृत कामधनुं भजे त्वां. निषेव्यमानं संशयमानं. ओके அடுத்தது பார்வதி. रम्ये पुदीचि खलु रम्य कनाम्नि वर्षे तद्वर्षनाथमनुवर्य सपर्यमानं भक्तेकवत्सलम् अमत्सरहृत्सुभान्तं वत्स्याकृतिं भुवननाथ भजे भवन्तम्. ராஜா சார் படிக்கிறீரா? याभ्यां दिशां भजति किं पुरुषा वर्षम which one madam? वर्षम हिरण्य. sixth पढ़. वर्षं हिरण्मय समाह्वयमौत्तररागम् आसीतमद्रिधृति कर्मट कामटांगं संसेवते पितृगण प्रवश्यमायं तं त्वां भजामि भगवन् परचिन्मयात्मन्. चिन्मयात्मन्. ओके सीतारामन साहब पढ़ी. किं चोत्तरेषु कुरुषु प्रियया धरण्या संसेवितो महितमन्त्रनुति प्रभेदैः दंष्ट्राग्रघृष्टघन पृष्ठगरिष्ठवर्षा त्वं पाहि विज्ञनुत यज्ञवराहमूर्ते. वर्ष्मा. ओके वर्ष्मा. नेक्स्ट உமா மகேஸ்வரி மேடம் படிக்கிறீங்களா? மியூட்ல இருப்பேன் போட்டிருக்கேன் இல்லையா? விஜயலட்சுமி மேடம். எஸ் மா. யாம் யாம் திசம் பஜதி கிம் புருஷாக்ய வர்ஷே संसेवितो हनुमता दृढ़ भक्ति बाजा सीताभिराम परमाद्भुत रूपशाली रामात्मक परिलसन परिपाहि विष्णु.
கௌரி மேம், ஆர் யூ இன் த நேம் ஆஃப் சூர்யா? yes ma'am. படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். பார்த்தேன் உங்க பேரு. படிங்க. படிக்கிறேன். श्रीनारदेन सह भरतखण्डमुख्यैः त्वं साङ्ख्ययोगनुतिभिः समुपास्यमानः आकल्पकालमिह साधुजनाभिरक्षी नारायणो नरसखः परिपाहि भूमन्. வேற யாரு? உமாமேஸ்வரி மேடம். விசால மாதா படிக்க முடியுமா? படிக்கிறேன் மாதா. ஓகே. श्लाक्षेर्करूपमयि शाल्मले इन्दुरूपं द्वीपे भजन्ति कुशनामनि वह्निरूपं क्रौञ्चेम्बुरूपमत वायुमयं च शाके त्वं ब्रह्मरूपमयि पुष्कराम्नि लोकाः. ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிங்கம்மா. सर्वै ध्रुवादिभिरुष्टुप्रहरैर्ग्रहश्च पुश्चादिकेषु अवयवेषु अभिकल्प्यमानैः त्वं शिंशुमारवपुषा महतामुपास्यः सन्त्यासुरन्दिनरकं मम सिन्धुशायिन्. விஜயலட்சுமி மேடம், லாஸ்ட் ஒன் படிச்சிருங்க. पातालमूलभुविशेषधनुं भवन्तं लोलैककुण्डलविराजिसहस्रशीर्षं नीलाम्बरं धृतकलं भुज काङ्कनाभिः जुष्टं भजे हरकदान् कुरु केहनाथ. जुष्टं भजे हरकदान् कुरु केहनाथ. नारायणा विलकुरु भगवन् नमस्ते. Okay, so we finished 21 last now we are going into the 22nd dasagam. But 22nd dasagam வந்து ஒரு கதை. It is a story of அஜாமிலா. ஓகே, அஜாமிலா அப்படிங்கிற ஒருத்தரோட கதை. அதாவது அஜாமி அப்படின்னா என்ன? அஜயா அவித்யா மிலனம் யஸ்ய. அப்போ he is overcome by ignorance. ஓகே, இப்போ ஒரிஜினல் நேம் கண்டிப்பா அவருக்கு இருக்காது. இது வந்து பாகவதத்துல எழுதும் பொழுது அவருக்கு அஜாமிலா அப்படிங்கிற பேரை கொடுத்திருப்பா. நம்ம மறக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நாராயணியம் படிக்கும் பொழுது பட்டத்திரி என்ன எழுதியிருக்காருங்கிறத நம்ம யோசிக்கும் பொழுது பாகவதத்துல சுகதேவ சுவாமி என்ன சொல்லியிருக்காரோ அதோட எசன்ஸ் தான் நாராயணியம்ங்கிறத நம்ம எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த அஜாமிலோ உபாக்கியானம் ஸ்டோரி, தட் இஸ் த 22nd one. இப்ப அஜாமிலோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம படிக்கிறேன். அஜாமிலோ நாம மஹீசுரः புரா சரண் விபோ தர்ம பதான் கிருஹாஸ்ரமி குரோர்கிரா கானனமேத்ய திருஷ்டவான் சுதிருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம். இதுல வந்து என்ன சொல்றார்? விபோ, ரெண்டாவது லைன்ல விபோன்னு கூப்பிடுறார். குருவாயிருப்பா நாராயணா அவர் கடவுளை கூப்பிடுறாரு. ஹே விபோ. ஓகே, விபோ கடவுளே. புறா, கதை சொல்ற மாதிரி சொல்றார். புறா முன்னாடி காலத்துல லாங் அகோ அஜாமிலக நாம மஹீசுரக. மஹீசுரகனா ஒரு பிராமணன். அஜாமிலன்னு ஒன்னு பெயர் கொண்ட ஒரு பிராமணன் சரண் விபோ தர்மபதான் கிருஹாஸ்ரமி. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆசிரமம், நம்ம கிரகஸ்தாசிரமம், பிரம்மச்சாரியாசிரமம், எல்லா ஆசிரமும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவ கிரகாசிரமம், தட் மீன்ஸ் வாட்? ஹீ இஸ் மேரிட், ஹீ இஸ் லிவிங் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவரோட அம்மா அப்பாவோட இருக்கார். அவர் ஒய்ஃபு, அழகான ஒய்ஃபு. இது பாகவதத்துல போட்டிருக்கு.
course, Bhattatri does not say anything about the wife. She's a very beautiful lady. Obba ida olunga, he's leading his life. Okay, grihashramathla leading his wife. Guru gira kananametya drishtavan sudrishta sheelam kulatam madakulam. Okay, guru ho gira. குருன்னா குருனுடைய இந்த இடத்துல குரு யாரு அப்படின்னா அவரோட அப்பா. ஓகே, ஃபாதர் ஆல்சோ பிகம்ஸ் அ குரு. முதல் குருவே என்ன சொல்றானா, சாஸ்திரப்படி முதல் குருவே அப்பா தானா. ஏன் அவன் எப்ப குருகுலம் போவான்? நம்மளுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, பூணல் போட்டப்புறம் தான் அவன் போவான். உபநயனம் பண்ணி வச்சுட்டு, அதனாலதான் உங்களுக்கு கிருஷ்ணர் குருகுலம் போகும்போது அவருக்கு 16 வயசு ஆயிடுத்து. ரொம்ப லேட்டா அப்பா அம்மா எல்லாம் பார்த்து அவர் கம்சனை கொன்னுட்டு அப்புறமாயிட்டு சாந்தீபனை முன்னிட்டு அவர்கிட்ட போகும்போது ரொம்ப லேட். பட் குருகுலம்னா அதனாலதான் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்துல 5 வயசு 7 வயசுலலாம் பூனல் போட்டு விட்டுட்டு குருகுலத்துக்கு அனுப்புவா படிக்கிறதுக்கு. தட் வாஸ் அவர் ஏர்லியர் ட்ரெடிஷன், ஏன்ஷியன் டேஸ். அப்ப என்னது, முதல்ல அந்த பிரணவ மந்திரத்தை அவளோட காதுல சொல்லுறது, அந்த காயத்ரி மந்திரத்தை அவ அப்பா தானே, அப்பாவோட மடியில தானே வச்சுட்டு காயத்ரி மந்திரம் சொல்றா இல்லையா, அப்பா தானே அவரோட காதுல சொல்றா. அதனால அப்பா becomes the first guru to a boy. Okay, whoever it is, அப்பா becomes the first guru to the boy. யார் அப்பா தான் பூனல் போடும்போது சொல்றார். அதனால குரு ஹோ கிரா, கிரானா the words, கிரி பேச்சு. அப்போ அவ அப்பா சொல்றார், ரிக்வெஸ்ட் பண்றாரு. என்ன சொல்றார், நீ போய் காணனமேத்திய அப்படிங்கிற. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அப்பா நீ ஃபாரஸ்டுக்கு போயிட்டு வா. என்ன பண்ணுவா, ஏன்ஷியன் டேஸ்ல யாகம் வளர்ப்பா, ஹோமம் பண்ணுவா, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது அவளோட ட்ரெடிஷனல் இருக்கு. அப்ப காட்டுக்கு எதுக்கு போகணும், இந்த சுள்ளி கொண்டு வருவா, சமைத்து கொண்டு வருவா, தர்பை கிராஸ் கொண்டு வருவா, இதெல்லாம் கொண்டு வர்றதுக்காக நீ போயிட்டு வா. அப்பாவோட ரிக்வெஸ்ட் படி, அப்பாவோட பேச்சு படி என்ன பண்றார், காணனமேத்திய, காணனத்துக்கு போறார். காணனம்னா ஃபாரஸ்ட். ஓகே, தர்பை அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக போற, சமைத்து இந்த மாதிரிலாம் வச்சுப்போம். திருஷ்டவான் அங்க பாக்குறான். யார பாக்குறான், சுதிருஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம். சுதிருஷ்டசீலாம் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு லேடி, ஒரு கேரக்டர், மோசமான கேரக்டர் அப்படி வச்சுப்போம். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இம்மாடஸ்ட், நாட் குட் அப்படி வச்சுக்கலாம். மதாகுலாம் குடிக்கிறான், குடிச்சுட்டு இருக்காளாம். குலட்டாம், குலட்டாம், குலட்டாம் is nothing but a bad woman, a woman who is not moral, an immoral woman. அந்த மாதிரி ஒரு லேடி. இப்ப இங்க பட்டத்திரி ஒரே ஒரு லைன்ல சொல்லிட்டார். ஆனா பாகவதத்துல என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஒரு லேடி ரொம்ப மோசமா, அவளும் அவளோட யாரோ ஒருத்தனும், தே ஆர் நாட் இந்த ப்ராப்பர் இது, 2 பேரும் குடிச்சிட்டு அவ they were not behaving properly. இவன் அதை பார்த்துட்டு, see, he is a person who has been brought up very well in a Brahmin family. ஒரு நல்ல virtues-ஓட அவன் வளர்த்திருக்கா. ஆனா he is not giving, அவருடைய மனசு கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லிதான். ஆனா he loses his control after that. திருஷ்டவான் அவன் பார்த்துட்டான், அவன் இப்படிப்பட்ட ஒரு லேடிய, ஒரு மோசமான லேடிய he saw. ஓகே, ஸ்வதः பிரசாந்தோபி ததா ஹிருதாஷயः ஸ்வதர்மமுத்ஸ்ருஜ்ய தயா சமாரமன் அதர்மகாரி தசமீ பவன் புனः ததௌ பவன் நாமயுதே சுதே ரதிம். ஸ்வதः பிரசாந்தः அபி, ஸ்வதஹனா செல்ஃப். அவன் பிரசாந்தः அப்பி கண்ட்ரோல் பண்ணிக்கிறானா. பிரசாந்தः அப்பி ஸ்வதஹனா நேச்சர், his own nature is not bad.
Okay, he is a good person. Though he is controlled by nature, tad ஆஹிருத ஷய, ஆஷய, ஆஹிருத ஆஷய. அதை பார்த்த உடனே ஆஷயனா அவனோட மைண்டு, ஆஹிருத்த அது வந்து கேப்சர் பண்ணதுதான். எதை எப்பொழுதுமே சீக்கிரமா ஒரு நல்லதை பார்த்தா சீக்கிரமா பதியறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கே வந்து லேட் ஆகும். ஆனா ஏதாவது ஒரு சினிமா பார்க்கறா, அதாவது நல்ல விஷயம் இல்லை, ஏன்னா டக்குன்னு அவளோட மனசுல போயிடும். இப்ப இவன் ஆத்துலயே இருந்துட்டு அப்பா அம்மாவோட ஒய்ஃபோட நல்ல குடும்பம் லீடு பண்ணிட்டு இது மனசு வந்து அப்படியே போயிடுறது. ஓகே. சோ ததாகிருத ஆசய ஸ்வதர்ம உத்ஸிருஜ்ய, அவன் தர்மத்தை மறந்துட்டான். அவனுடைய என்னதுக்காக வந்திருக்கான், அவன் அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவனை காட்டுக்கு, அந்த தர்மம் அவனுடைய வேஸ் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஸ்வதர்மம் உத்ஸிருஜ்ய, உத்ஸிருஜ்யனா he gave up, giving up all his என்னது தர்மம், அவனுடைய டியூட்டி என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு தயா சமாரமன், அவளோட கம்பெனியில போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டு. யாரோட? அந்த பேட் லேடியோட. he started enjoying living with her. ஓகே. இதுல வந்து அதர்மகாரி and leading an unrighteous life அப்படின்னு சொல்லு. அதர்மம், தர்மமான வாழ்க்கையை வாழாம அவளோட போய் வாழ்ந்திருக்கா. இதை ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். இப்ப அதர்மம்ங்கிறது என்னது? அவன் பண்ணறது, அவ அப்பா அம்மாவை பார்க்காம ஒய்ஃபை பார்க்காம அவன் போய் ஒருத்தியோட வந்து வாழறது, ஒரு காட்டுக்குள்ள ஒரு மோசமான ஒரு லேடியோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் அதர்மம். ஆனா பாகவதம் சொல்றது அவனோட வாழ்க்கை முறையே அதர்மம் ஆயிடுத்தான். அவன் வந்து அவளோட சேர்ந்து அவனும் குடிக்க ஆரம்பிச்சுட்டானா. அவன் வந்து அவளுக்கு அவளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக he started stealing, he started telling lies, he started practicing all the bad virtues. எதெல்லாம் அவன் இவ்வளவு நாள் வரைக்கும் பண்ணினது கிடையாதோ அதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். So that is why he Bhattatri put it in one line. அதர்மகாரி தசமி பவன். அப்ப என்ன ஆயிடுத்து? இப்படியே ஓடிண்டே தசமி பவன். இந்த இடத்துல தசமின்னா ஓல்டு, ரொம்ப ஓல்டு ஆயிட்டானா. he became old. என்ன காலங்கள் அப்படியே ஓடிடுத்து. புனக பவன் நாம யுத்தே சுத்தே ரதி ததௌ. அவனுக்கு இதுல போடல, அவனுக்கு 10 குழந்தைகள் பிறந்திருக்கு அவன் மூலமாவே. அவளுக்கு குழந்தை இருக்கு, ஆனா இவன் மூலமாவே வாழ்ந்துட்டே இருந்திருக்கான் அவளுடைய 10 குழந்தைகள். இதுல பவன் நாம யுத்தே சுத்தே தசமி பவன், he became very old. புனக பவன் நாம யுத்தே சுத்தே ரதி ததௌ. ரதி ததௌனா ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டான். யாரோட? உன்னுடைய பெயரு குருவாயிருப்பா அந்த கடைசி பையனுக்கு அவன் வச்சிருக்கான். ஓகே. இந்த தசமிங்கிற வேர்டு வந்து இஸ் ஆல்சோ ஃபார் ஓல்டு. இட்ஸ் அ பன் ஆன் த வேர்டு ஆல்சோ. ஓகே. 10வது குழந்தைக்கு உன்னுடைய பேரை வச்சிருக்கான் நாராயணா அப்படிங்கிற உன்னோட பேரை வச்சுட்டு ரத்தி ததவ், அந்த குழந்தை மேல அவனுக்கு அபாரமான அட்டாச்மெண்ட் வந்துடுது. ஸோ இஸ் ஆக்சுவலி though he is very self-controlled, ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தாலும் அவனுடைய தர்மங்கள் எல்லாம் மறந்துட்டு அவளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுல 10 குழந்தைகளும் வந்தது. ஆனா கடைசியில அவனுக்கு ரொம்ப வயசான அப்புறம் இந்த ஒரு குழந்தை 10ஆவதா பிறந்த குழந்தை அந்த நாராயணான்னு உன்னோட பேரை, ஏன்னா அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா அவனுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வாசனை இருக்கும். நாராயணாங்கிற ஒரு பேரை வைக்கணுங்கிற ஒரு வாசனை, ஒரு நம்ம என்ன இருந்தாலும் அவன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கான், நல்ல குணங்களோட வாழ்ந்திருக்கான். அந்த நாராயணா அவன் சுவாமி கும்பிட்டு இருக்கான் டெய்லி, அந்த மாதிரி இருக்க நாராயணான்னு ஒரு பேரை வச்சுட்டான் அந்த பிள்ளைக்கு. ஓகே.
அடுத்தது சமிருத்யுகாலே யமராஜ கிங்கரான் பயங்கராம் ஸ்ரீநலபிலக்ஷ்யன் பியா புராமனா त्वत् स्मृति वासना बलात् जुहाव नारायण नामकं सुतम சக மிருத்யு காலே அவனுக்கு இப்போ டெத்து வந்துடுத்து, அவனுக்கு நிறைய வயசாயிடுத்து, அவனுக்கு மிருத்யு காலம் வந்துடுத்து, அந்திம காலம் வந்துடுத்து. யமராஜ கிங்கரான் யார் வராளாம்? பயங்கரான். பயங்கரான் 3 யமராஜ கிங்கரர்கள், யமனுடைய தூதர்கள் 3 பேர் வராளாம். அவ எப்படி இருக்கான்? பயங்கரான், பயங்கரமா இருக்கான். ஓகே. அபிலக்ஷ்யன்னா முன்னாடி பாக்குறான். பிஃபோர் ஹிம் ஹி சீஸ் தம். அவன் பார்த்த உடனே பியானா பயத்துல, புரா மனாக், ஓகே, துவத் ஸ்மிருதி வாசனா பலாத் ஜுஹாவ நாராயண நாமகம் சுதம். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அந்த மரணப்படுக்கையில வரும்பொழுது யமகிங்கரர்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம் வந்தோடனே, முன்காலத்துல அவன் உன்னோடு ஞாபகமா இருந்திருக்கான், தர்மத்துப்படி வாழ்ந்திருக்கான், அனுஷ்டானங்கள் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருக்கான் ஒரு பிராமணெல்லாம். அவன் என்ன பண்ணிட்டானா, உன்னைய பத்தி நினைச்சுண்டு தன்னுடைய பையன் இருக்கானே நாராயண நாமக்கம் சுத்தம், நாராயணன்னு பெயர் வச்ச சுத்தம் பையனை ஜுஹாவ கூப்பிட்டான். ஆஹ்வயத்தி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜுஹாவ லிட்டில காராது கூப்பிட்டான். ஹி கால்டு. யார? பயத்துல. அதுவும் அது எதனால இந்த ஞாபகம் வந்துதான்? தத் ஸ்மிருதி வாசன பலாத். ஓகே, உன்னுடைய ஸ்மிருதினா என்னது? உன்னுடைய ஞாபகம், மெமரி. உன்னுடைய மெமரி, அந்த ஞாபகம் முன்னாடி அவன் இருந்தது, அந்த வாசன பலாத். ஓகே, அந்த நம்மளுக்கு அந்த வாசனை அப்படின்னு சொன்னானா அந்த இம்ப்ரெஷன் நம்ம மனசுல இருக்கிறது. ஓகே, அந்த மனசுல வந்துட்டு அந்த நாராயணாங்கிற பையனை அவன் கூப்பிட்டுட்டான். ஓகே. துராசயஸ்யாபி ததாத்வ நிர்கத த்வதீய நாமாக்ஷர மாத்ர வைபவாத் புரோபி பேதுர் பவதீய பார்ஷதாக சதுர்புஜாக பீதபடா மனோரமாக. துராசயஸ்ய அப்பி. ஓகே, அவன் துராசயம், அவன் கெட்டவனா இருந்தாலும் கூட முன்னாடி, ஓகே, அவன் என்னது, அவனோட வாயிலிருந்து என்ன வருது? ததாத்வ நிர்கத த்வதீய நாமாக்ஷர மாத்திர வைபவாத். அவன் கெட்ட மனசா இருக்கு, முன்னாடி மாதிரி அவன் நல்ல மனசோட இல்ல, துர்மனசு அவனுக்கு. இப்ப கெட்ட புத்தியுடவனா ஆயிட்டான். ததாத்வ நிர்கத த்வதீய த்வதீயம் அக்ஷர மாத்திர வைபவாத். அந்த டயத்துல என்னது? அந்த டயத்துல நிர்கத நிர்கத வந்துதான், வெளியில வந்தது. என்னது வந்தது? உன்னுடைய பெயர் அட் த டைம் அவன்கிட்டேந்து வந்தது. ஓகே, அந்த பெயர் வந்துடுத்து அவனோடு. அந்த லெட்டர்ஸ், அந்த நாராயணா அப்படிங்கிற அந்த அக்ஷரங்கள், நாராயணா, அந்த 4 அக்ஷரங்களும் அவனுடைய வாழிலிருந்து வந்ததுனால யார் வந்தாலும் அந்த டயத்துல சதுர்புஜாகா பீத்தப்பட்டாக மனோரமாக பவதீய பார்ஷதாக அபிபேத்துகு. அந்த நாராயணாங்கிற அந்த 4 எழுத்துக்கள் அவனுடைய வாயிலிருந்து பயத்துல அவன் பயந்து போய், அந்த யமதூதர்களை பார்த்து பயந்து போய் அவனோட வாயிலேருந்து வந்த உடனேயே என்ன ஆயிட்டான்? உடனே பார்த்தா சதுர்புஜாகா, 4 புஜங்களுடைய ஆட்கள் வந்தாலாம். பீத்தப்பட்டாக, அவளே எப்படி இருக்கான்? பீத்தாம்பரம் உளுத்திண்டு வந்திருக்காளாம். மனோரமாக, அவளும் சாமிங்கா இருக்காளாம். குருவாயூரப்பா, பவதீய பார்ஷதாக, உன்னுடைய தூதர்கள் தான். பவதீய, உன்னுடைய தூதர்கள். அபிபேத்துகு, அபிபேத்துகுன்னா உடனே வந்துட்டாளாம்.
இமிடியேட்டா வந்துட்டாலாம். யாருலாம்? விஷ்ணு தூதர்கள். யமதூதர்கள் 3 பேர் வந்து அவனை பார்த்த உடனேயே பயந்து போய் நாராயணான்னு அவன் அந்த 4 அக்ஷரம் கொண்ட வார்த்தைய சொன்ன உடனேயே மஞ்சப்பட்டு உடுத்திண்டு சதுர்புஜம் 4 புஜங்களை கொண்டு ஒன்ன மாதிரியே அழகாக எல்லாரும் அப்படியே சடனா வந்துட்டா அப்படின்னு சொல்றார். ஓகே, அதாவது அஜாமிலன் அவன் கடவுளை நினைச்சு கூப்பிடல, அவன் யார நினைச்சு கூப்பிட்டான்? அவனோட கடைசி பையனுக்கு நாராயணா. அதனாலதான் பழைய காலத்துல எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் சுவாமி பேரை வைப்பா. கரெக்டா? ஒரு தாத்தா ஒரு பேரனை கூப்பிடுவான். இப்ப அப்கோர்ஸ் வாயில நுழையாத நம்மளுக்கு எல்லாம் பேரெல்லாம். பட் அப்போ ஏன் பாருங்க, இது நம்ம பாகவதத்துல இருந்து நம்ம படிக்கிறது. இது ஒரு நல்ல இது. அப்போ அவன் கடவுளோட பெயரே இல்லை, கடவுளை நீ நினைக்கலைனாலுமே இந்த நாராயணாங்கிற இந்த 4 எழுத்தே கடவுளுடைய தூதர்களை வரவழைச்சிருக்குங்கிறார் அவர். ஓகே, அமுஞ்ச சம்பாஷ விகர்ஷதோ பட்டான் விமுஞ்சதே ருதுர் பலாதமி நிவாரிதாஸ்தே ச பவஜனைஸ்ததா ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன். அமும் ச, அமும் நம்ம படிக்காத ஒரு சப்தம், அதஸ் சப்தம். ஓகே, அமும் ச சம்பாஷய என்ன பண்ணிட்டு இருக்காளாம்? அந்த யமனோட தூதர்கள்லாம் சம்பாஷ்ய அவனை கயரால கட்டிட்டு இருக்கான். யமதூதர்கள்லாம் அஜாமிலனை கயரால கட்டிட்டு இருக்கான். விகர்ஷத்தக அவன் என்ன பண்றானா? அவனை இழுத்துட்டு போறானா, டிராகிங் ஹிம், புல்லிங் ஹிம். விகர்ஷத்தக பட்டான். பட்டான்னா யாருன்னா இந்த இடத்துல யமனுடைய தூதர்கள். ஓகே, விமுஞ்சத இதி அமி. ஓகே, விமுஞ்சத இதி அருருது பலாதபி. பலாதமி அதாவது விமுஞ்சதங்கிறா. இந்த இவாள்லாம் அவனை கயிறை கட்டி இழுத்துண்டு போயிருக்காளாம். விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றாளாம்? விமுஞ்சத அவனை விடுவீங்கோ, விமுஞ்சத முஞ்சத கமான் அவனை விடுவிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிண்டு ஆருருதுஹு. ஆருருதுஹுனா they stopped him, நிப்பாட்டினாலாம். அப்படியே அவ 3 பேரையும் அப்படியே நிப்பாட்டுறாளாம் இந்த விஷ்ணு தூதர்கள்லாம். ஓகே, ஆருது பலாதமி அப்படியே சொல்லிண்டே அவளுடைய பலத்தை யூஸ் பண்ணி அந்த யமதூதர்களை இந்த விஷ்ணு தூதர்கள் நிறுத்துறாள். they are stopping him, you cannot take him away, stop, release him அப்படின்னு சொல்றான். ஓகே, ததா நிவாரிதாஸ்தே ச பவஜனைஹி. ததா அப்போ ததான தென் அந்த டயத்துல பவஜனைஹி நிவாரிதாக தே ச ததீய பாபம் நிகிலம் ஞவேதயன். இப்போ பவஜனைஹி நிவாரிதாக தேச்ச அவளும் சும்மா ஒண்ணும் இல்ல. யமனோட ஆட்கள்லாம் இவா டக்குன்னு போய் நிப்பாட்டிட்டா. அவ என்ன பண்றா? உடனே அவள்கிட்ட சொல்றா, ததீய பாப்பம் நிகிலம் ஞவேதயன். கம்ப்ளைண்ட் பண்றா, சொல்றா, அதை இன்ஃபார்ம் பண்றா. ஞவேதித்தம்னா நிவேதயாமி, அதான் நைவேத்தியம் சொல்றோம் இல்லையா? சோ இந்த இடத்துல ஞவேதம்னா டு டெல். கடவுள் அவ அந்த விஷ்ணு தூதர்கள்ட்ட அந்த யமதூதர்கள்லாம் இவா என்னெல்லாம் பாவம் பண்ணினாலோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் சொல்றாளாம், பவஜனைஹி ததா ததீய பாபம் நிகிலம். நிகிலம் ஃபுல் எல்லாம் அவனுடைய ததீயம் மதீயம் பவதீயம். ஓகே, அத மாதிரிலாம் நம்ம அந்த தீயம் அந்த மாதிரிதான் உன்னுடைய அந்த மாதிரிதான் அவனுடைய பாபம் எல்லாம் நிகிலம் ஃபுல் எல்லா பாவங்களும் எல்லாத்தையும் அவ சொல்லிட்டு இருக்காளாம். நிப்பாட்டுறவாள்கிட்ட பவஜனைஹி நிவாரிதாக தே ச ததா
நவேதயன் யாரு? இந்த யமனுடைய தூதர்கள் வந்து நீ நிப்பாட்டு அப்படின்னு விஷ்ணுவோட தூதர்கள் சொன்னோம், அவனை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே இவாளை நிப்பாட்டின வாழ்க்கை அவனுடைய பாவங்கள் எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காளாம். ஓகே, we'll stop here today. The next 3 stanzas will be about what sins he has committed. Okay, அது வந்து நம்ம இது பண்ணலாம். பட் இந்த தசகத்தோடைய இது என்னன்னா, நம்ம ஒரு கடவுளோட பெயரை வந்து சொன்னதுக்கே இவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னா, நம்ம கடவுளை தியானிக்கும் பொழுது எவ்வளவுலாம் கடவுள் நம்மளுக்கு இது பண்ணுவார், உதவி பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸாவோட சாப்டரோட மகத்துவமே. ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங்.